நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ முக்கியமான ஒரு செய்தி ஈரானை பத்தி இருந்தா கூட இன்னைக்கு கிடைத்திருக்க தகவல் என்னன்னா, ஈரானில் ஆட்சி மாற்றம். காரணம் அமெரிக்கா தீவிரமா கமேனிய கொலை செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அங்க ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. இப்போ அமெரிக்கா அவ்வளவு தூரம் பண்ணிட்டாங்கன்னா ஈரான் சும்மா இருக்குமா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்றே சொன்னோம், அவங்க போருக்கு தயார்னாங்க. இப்போ போர் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயிலாம் இப்போ பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் சொன்னது எப்படின்னா, ஈரானில் ஆட்சி மாற்றம். இது அமெரிக்கா சொன்ன ஆட்சி மாற்றம் இல்ல. அமெரிக்கா என்ன சொன்னாங்க, ஆட்சி மாற்றம் அப்படின்னா அவரு கமேனியவும் அவரோட குடும்பத்தையும் ஒரு 20 பேர் பக்கம் மொத்தத்துக்கு அவர் பையன் 1 2 3 பசங்களா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் அந்த இதுல சேர்மனா இருந்தாங்க, டெப்டி சேர்மனா இருந்தாங்க அப்படிங்கிற அவ்வளோ பேரையும் எல்லாத்தையும் நாடு கடத்திடணும். கடத்திட்டு ரேசா பஹ்லவி அப்படின்னு பழைய ஷா மன்னரோட கடைசி வாரிசு அமெரிக்காவில் கொத்தடிமையா இருக்காரா, அவரை கொண்டு இங்க உட்கார வச்சுட்டு அந்த ஒரு ஆட்சின்ற பேர்ல அமெரிக்கா இங்க இருந்து எண்ணெய் வளத்தெல்லாம் அள்ளிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு ஈரானில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னது ஒரு விதம். ஆனா இப்போ ஈரானில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஈரான் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் கமேனி சொன்ன விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டா அங்க உள்ள தேடி பார்க்கணும் வருது. அவர் எல்லாரும் முக்கியமான டாப்ல ஆட்கள், அவர் அலி லாரிஜானி இருக்கட்டும், அது போக அந்த டெபுட்டி சேர்மனா இருக்கட்டும், அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த டெபுட்டி சேர்மன், அது போக ஐஆர்ஜிசியோட முக்கியமான ஐஆர்ஜிசியில முக்கியமான பொசிஷன்ல இருந்து பார்த்துக்கிட்டது அவரோட 2வது மகன், அவர் முஸ்தபா கமேனி அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எனக்கு ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் ஆயிருமோன்னு தோணுது அவர் சொன்னது. ஏன்னா அவரை நீக்கிறணும் அப்படின்னு பயங்கரமா அமெரிக்கா சாதாரணமா இல்ல, ரொம்ப ஒரு தீவிர முயற்சியா இருக்காங்க. அந்த முயற்சியில ஒருவேளை நான் பலியாகிட்டா அப்படியே தலைமை இல்லாத ஒரு நாடா தத்தளிச்சிடக்கூடாது அப்படின்னு அவரு அடுத்த கட்டத்துல யாரு அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது ஒரு சூசகமா தான் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கு. அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் 2 பேரும் கிட்டத்தட்ட வெறி பிடிச்ச மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு இங்க இருந்து எல்லார் கண்ணையும் விரல விட்டு ஆட்டுது. எல்லாருக்கண்ணும் யாரு? ரொம்ப முக்கியமா அங்க இஸ்ரேல் ஒண்ணுமே செய்ய முடியல, அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கவே முடியல. ஏன்னா எல்லா இடத்துலயும் மாறி மாறி கடிச்சு குதறிட்டு இருந்த அந்த வெறி நாய் இப்போ கடிக்க முடியாம என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, அவருக்கு அந்த அந்த வெறி நாய்க்கு ஆதரவா அந்த எஜமானன் சேர்ந்தா அந்த அமெரிக்காவையும் பார் அப்படின்னு சொல்லி நிக்குதா. அது ஈரான் மட்டும் இல்லாம இப்ப பார்த்தா ஈரானுக்கு சப்போர்ட்டா இப்போ J-22 சம்திங் இது சைனால இருந்து புதுசா ஒரு அவருடைய ஆயுதங்கள்லாம் எக்கச்சக்கமா இறங்கி இருக்கு, இறங்கிட்டே இருக்கு. இன்னும் இப்போ நேத்து ஒரு 3 பிளைட் சைனால இருந்து இறங்கியிருக்கு. இவங்க ரஷ்யா சொல்லவே வேண்டியது இல்லை, அந்த அளவுக்கு இறங்குறது. இதே நீங்க முன்னாடி இவரோட நம்ம சதாம் ஹுசேன் இருக்கும்போது அங்க வந்த சண்டை அப்படின்னா, சதாம் தனி ஆள், அவருக்கு சப்போர்ட்டா அப்ப ரஷ்யாவும் கிடையாது, சைனாவும் கிடையாது, வேற யாரும் கிடையாது, அரபு நாடுகளும் கிடையாது. ஏன்னா அரபு நாடுகள் சதாம் ஹுசேனுக்கு எதிரியா இருந்தாங்க, ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாம். ஏன்னா இவர் குவைத்தை பிடிச்சனால. இப்ப அப்படி இல்லை. இப்போ அரபு நாடுகள் நடுநிலைமை மாதிரி இருக்காங்க. வேற வழி இல்லாம அமெரிக்காவுக்கு ஆதரவும் கொடுக்க முடியல, எதிர்ப்பையும் செய்ய முடியல. அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவும் படார்னு கொடுக்க முடியல. அப்படிங்கிற சூழல் இருந்தா கூட ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சவுதி அரேபியா இறங்கிட்டாங்க, யுஏஇ, கத்தாரு, ஓமான் எல்லாம் ஈரானுக்கு ஆதரவு. இதை பத்தி நேற்று கொஞ்சம் டீட்டெயில் பேசியிருந்தோம். ஸோ ரொம்ப முக்கியமா இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் இவரை ஒண்ணு நாடு கடத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. நாடு கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவரை நெருங்கவே முடியலையே. அதனால இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு அறிவு கொடுத்தாரு, நான் பெர்சனலா
கமேனியை வந்து மீட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் ட்ரை பண்றேன், நீங்க எதுவுமே சரி வர மாட்டீங்களே, நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார், அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசா வந்து கப்பல்லாம் வச்சு கடத்த வந்திருக்கோம்ப்பா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட கெஞ்சிற நிலைமை தான். ஆனா வேற வழி இல்லை, இவர் வந்து மீட் பண்ணவே முடியல. அதிகபட்சமான யாரு, நமக்கு வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி, அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் என்ன பண்றாரு, எதுக்கு எடுத்தாலும் அவர் தான் போய் பேசுறாரு. அவர் கூட இருக்கிற மற்ற அமைச்சர்கள் மற்ற அதிகாரிகள் போய் பேசுறாங்களே ஒழிய, அவரு அயத்துல்லா அலி கமேனி அவரை நெருங்கவே முடியல அப்படிங்கிறதா. அவர் எங்க இருக்காரு, ஈரான்ல இருக்காரு, எந்த இதுல டேரான்ல இருக்காரு, டேரான்ல இருக்கலாம், வேற எங்க இருக்கலாம். ஆனா அவரை வேற யாரும் இஷ்டத்துக்கு வேற வெளிநாட்டுல இருந்து வேற யாருமே நெருங்கி பார்க்க முடியல அப்படிங்கிறதான். இதுக்கு முன்னாடி வந்து புட்டின் சந்திப்பு நடந்துச்சு, இப்போ வந்து அந்த சந்திப்புலாம் கிடையாது. யாரு வந்தாலும் இப்போதைக்கு அயத்துல்லா அலி கமேனியை நெருங்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவரை வந்து நாடு காக்க முடியல. அட்லீஸ்ட் போட்டு தள்ளிடலாமான்னு பாக்குறாங்க. போட்டு தள்ளுறதுக்கு எப்படி பார்த்தாலும் இவங்ககிட்ட அமெரிக்கா வந்து நம்ம சாதாரண இட போட முடியாது. அது வந்து உலகத்துல எல்லாத்தையும் ஆயுதத்தாலேயே மிரட்டின கண்ட்ரி. அது போக இஸ்ரேல் அதுக்கு அடிப்பொடியா வந்து ஆயுதத்தை வச்சு அந்த சுத்தி உள்ள மிடில் ஈஸ்ட ஃபுல்லா மிரட்டிக்கிட்டு இருந்த நாடு. அப்படிங்கும்போது அவங்களால வேற வழி இல்லை, ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி அயத்துல்லா அலி கமேனியை போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு இம்மிடியட்டா அங்க டாப்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து நமக்கு அடுத்து யார் யார் அப்படிங்கிறது இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியது வந்து அவரு அலி லாரிஜானி அப்படிங்கிறது. அவர் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய அளவுல சர்வ் பண்ணிருக்காரு, அதை பத்தி ஏற்கனவே டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஸோ அலி லாரிஜானின்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு டீட்டெயில் வரும். அவரு அது போக இன்னும் குறிப்பிட்ட முக்கியமான டெபுட்டி சேர்மனா இருக்கட்டும், அது போக ஐஆர்ஜிசியில முக்கியமா இருக்கட்டும், அவர் பையன் 2வது மகனா இருக்கட்டும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஐஆர்ஜிசிக்கு நான் வந்து உயிரோடு இல்லை அப்படின்னா இவரு இதுக்கு இருக்கணும், இவரு இதுக்கு பண்ணணும், நீங்களே டெசிஷன் எடுத்துக்கணும். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போதைக்கு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஃபைனலா அவர் அத்தாரிட்டி. சப்போஸ் அவர் இல்லை அப்படிங்கிற இடத்துல இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு காக்கிறதுக்கு யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு பிளஸ் அவங்களுக்கான அதிகாரம் ரெண்டையும் பிரிச்சு கொடுத்துட்டதா தகவல். அப்ப என்ன அர்த்தம்னா, அமெரிக்கா அவர் ஏதோ ஒரு வழியில மோப்பம் முடிச்சிருவாங்க. எப்படி அவங்க கையில வந்து எக்கச்சக்கமான உளவு பிரிவு எல்லாமே இருக்கு. அப்போ அவர் இருக்கிற இடத்துல வந்து குறிப்பிட்ட ஒரு மாதிரி குத்துமைப்பா போட்டு அது ஏதாவது போட்டு தாக்கிட்டாங்கன்னா, அவர் இல்லைன்னா அடுத்து இது ஸ்தம்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம போருக்கு தயார். அயத்துல்லா அலி கமேனி இல்லைனாலும் ஈரான் சர்வ வல்லமையோடு போராடும் அப்படின்னு அது வந்து இப்ப டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன முக்கியமான விஷயம்னா, போரை வந்து ஈரான் டிக்ளேர் பண்றாங்க. இப்ப அமெரிக்கா டிக்ளேர் பண்றதுன்னா வேற விஷயம், ஈரான் டிக்ளேர் பண்றாங்க அப்படிங்கறதான். சோ போர் வந்து பிரகடனம் ஈரான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது வந்து நீங்க ஐஆர்ஐபியில வந்து நீங்க பாருங்க, அப்புறம் இது வந்து நியூயார்க் டைம்ஸ்ல பார்த்தோம்னா அதுல வந்து டீட்டெயில் போறாங்க. இல்ல ஈரான் வந்து போருக்கு தயாராயிருச்சு, போர் வந்து எப்பவும் எனி டைம் அவங்க வந்து அபிஷியலாவே டிக்ளேர் பண்ண போறாங்க. ஏன்னா இதே மாதிரி நீங்க முற்றுகிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போர் அவங்க ஆரம்பிக்க போறாங்கன்னு நியூயார்க் டைம்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல போட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அப்படி பயங்கரமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம நீங்க அல் ஜசீரா பாருங்க, அல் ஜசீரா டீட்டெயில் பூரா நிறைய போட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து இது சுத்திய ஒரு பக்கம் அல் ஜசீரா, இன்னொரு பக்கம் நியூயார்க் டைம்ஸ், இன்னொரு பக்கம் CNN, இந்த பக்கம் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அதுக்கப்புறம் ஐஆர்ஐபி, இது ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த ஐடியா தான் இப்ப அடுத்த அந்த ரெஜிம் சேஞ்ச் சொல்லுவாங்க இல்லையா, ஈரானுக்கு உள்ளேயே ரெஜிம் சேஞ்சுக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தகவல். இப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி போருக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வருது அப்படின்னா, இங்க ஓமான் பீஸ்டால் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ஜெனீவால பேச்சுவார்த்தை நடக்குது இனி நடக்கும். ஆனா அதுக்கிடையிலேயே வந்து ஒரு கப்பல் வந்து 2வது கப்பல் வந்துருச்சு. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அமெரிக்கா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கப்பல், அது தரைப்படை, இந்த படை, அந்த படை, வான்படை எல்லாத்தையும் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வெறுங்கையோட திரும்பி போகாது அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்கா அப்படி திரும்பி போனா அவர் ட்ரம்ப்புக்கு வந்து அங்க சரியான பதிலடி அமெரிக்கால கிடைக்கும். அப்படிங்கறதுனால ஏதாவது இங்க பண்ணியே தீரணும். இது படத்தை சொல்றாங்கல்ல, நான் வந்து அருவாலை தூக்கிட்டேன், ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கப்பலை கொண்டு வந்தாச்சு. ஏகப்பட்ட F-35 இருக்கட்டும், அது வந்து சாதாரண விஷயம். அப்புறம் B-2 பாம்பர்ஸா இருக்கட்டும், ஜிபி, அதாவது
இந்த நேரில் ஒரு லிஸ்டே போடலாம். அவ்வளவு எல்லாம் கொண்டு வந்து அந்த ஏரியாவில் போற இறக்காச்சு. இறக்குனதுக்கு அப்புறம் வெறுங்கையோட சரி ஓகே நம்ம வந்து வீராங்க அடிக்க முடியல, சரி நான் வந்து வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு திரும்பி போக முடியாது. வாபஸ் வாங்கினா இஸ்ரேல் அடுத்த ஆட்டம் வேற மாதிரி ஆயிடும். இமிடியேட்டா என்ன வந்துடும், எங்களுக்கு வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடா கொடு, அப்புறம் இமிடியேட்டா வந்து மற்ற நாடுகள்லாம் பாலஸ்தீனத்துல போய் வெஸ்ட் பெங்கா இருக்கட்டும் காசாவா இருக்கட்டும் அவங்களோட தூதரகத்தை திறப்பாங்க, எல்லா வேலையும் நடக்கும். அமெரிக்கா அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இஸ்ரேல் வந்து அங்க உள்ள நுழையவே முடியாது. இஸ்ரேல் வந்து இது என்னோட இடம் சொல்லவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும். அப்படிங்கிறனால இந்த பீஸ் டாக்ஸ் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. போர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 90%, 95% போர் வந்துருச்சு அப்படிங்கறதுதான் சூழல். அந்த போரை வந்து அமெரிக்கா ஆரம்பிக்கிறது இல்லையா, ஈரான் ஆரம்பிக்குது அப்படிங்கறதுதான் இப்ப முக்கியமான தகவல். இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்கா போர் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாலும் சரி, அல்லது இஸ்ரேல் போர் புரியணும் நாங்க வந்து அடிப்போம்னு சொன்னாலும் சரி, இப்ப என்ன பிரச்சனைனா அமெரிக்கா போருக்கு அமெரிக்காவோட செனட் சபை, அமெரிக்காவோட காங்கிரஸ் அவங்க எதிர்ப்பு. இஸ்ரேல பாத்தீங்கன்னா இங்க போருக்கு இஸ்ரேல் மக்கள் எதிர்ப்பு. அப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தா இஸ்ரேல் போரா மக்கள் வந்து பங்கர்ல பதுங்குவாங்க. அவங்களுக்கு மேல இருந்து எந்த குண்டும் வந்து விழாது, எந்த ராக்கெட்டும் வந்து விழாது. வானத்திலேயே வந்து வான வெடிக்கை மாதிரி வந்து திருப்பி இதெல்லாம் டேவிட் சிலிங்கா இருக்கட்டும், ஏரோத்திரியா இருக்கட்டும், இது வந்து அந்த அயன்டோம் பாதுகாப்பு அதெல்லாம் வானத்திலேயே எல்லாம் கிளியர் பண்ணிடும். உள்ளுக்குள்ள ஒரு பொட்டு வந்து விழாது அப்படிங்கிற ரொம்ப ஹாயா வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா. இப்ப அப்படி இல்லை, நிறைய வந்து விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் போர்னு ஆரம்பிச்சா மொத்த இஸ்ரேலையும் தரமட்டமாக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சா. அதனால இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க, நோ 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 போரெல்லாம் வேண்டாம், சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு அந்த ஆட்சியாளர்கள் மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. இஸ்ரேல்ல மக்கள் கோபத்துல இருக்காங்க, அமெரிக்கால காங்கிரஸ் கோபத்துல இருக்காங்க. அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, நோ போர் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா போர் புரிஞ்சு ஆகணும்னு ட்ரம்பா இருக்கட்டும், இங்க நெதன்யாஹூ இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒரு பெரிய சாத்தானும் ஒரு குட்டி சாத்தானும் ரெண்டு பேரும் ரொம்ப தீவிர முனைப்போடு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு இன்னைக்கு உள்ள தகவல். இப்ப வந்து அடுத்த தலைவர் வந்து யாரா இருக்கலாம்னு சொல்லி ஒரு உள்ள கம்ப்ளீட்டா போட்டு பார்த்தோம்னா ஒரு 2-3 பேர் வருது. ஆனா டாப்ல இருக்கிறது இவர் வந்து முஸ்தபா கமேனிங்கிறது இவரோட 2வது சன். அது இல்லாம இன்னும் 2-3 பேர் வருது. அந்த பேரையும் வந்து நான் சொல்லிடுறேன். அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இதுல வந்து அவரு முடிவு பண்ணிட்டாரு, அவரு எல்லாம் பேசிட்டாங்க. அதை வந்து இன்னும் வந்து வெளியிடாம ரகசியமா இருக்காங்க. என்ன விஷயம்னா இப்போதைக்கு வெளியிட்டாங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவங்கள பொறுத்தல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதனால ஒரு 4 பேர் இருக்கு. ஒண்ணு வந்து முஸ்தபா கமேனிங்கிற வந்து ஒரு 2வது சன். அவரு ஐஆர்ஜிசியில பெரிய அளவுல ரொம்ப ஈடுபாடோட எல்லாம் வேலை பார்த்து அவருக்கு நல்லா தெரியும், பயங்கர எஃபிஷியன்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த ஹெரிடிட்டி மாதிரி வந்து அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் பேரன் அப்படி வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரை வந்து வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏபிள் ஹேண்டு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வரணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நினைக்குது. ஆனா ஹெரிடிட்டரியா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு சின்ன சின்ன இது இருக்கு. ஆனா டாப்ல இருக்கிறது, லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது முஸ்தபா கமேனி அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து வந்து அலிரேசா அரபி அப்படிங்கிறது வந்து அவரு டெபுட்டி சேர்மன் அவரு. ஸோ அதுல வந்து ஏன்னா அவரோட அந்த கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த சுப்ரீம் லீடர் கவுன்சில், அதுல டெபுட்டி சேர்மன் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். அது போக வந்து நம்ம வந்து லாரிஜானி இருக்கிறாரு, ஹாசிம் ஹுசைனி புகாரி அப்படின்னு அவர் ஒருத்தர். அப்புறம் குலாம் ஹுசைனி மொஹசன் எஜாய். அதாவது இந்த பேரெல்லாம் வந்து கொஞ்சம் அரபிக் அண்ட் பெர்சியன் டைப்ல உள்ள பேர். அவ்வளவுதான். இந்த 4 பேர் 5 பேர் இதுல இருக்காங்க. பட் 4-5 பேர் இருந்தாலும் இந்த 4-5 பேரா அப்படின்னு அமெரிக்காவோ இஸ்ரேலோ யாரை போட்டுத்தல நினைப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு சுப்ரீம் பவர்ல இருக்காங்க. அது சுப்ரீம் லீடர், பட் சுப்ரீம் பவர்ல இருக்காங்க. இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ அவரா இருக்குமோன்னு. ஆனா பொதுவா அந்த லேச இண்டிகேஷன் என்ன வருது அப்படின்னா, அவரோட 2வது மகன் இவர் வந்து முஸ்தபா கமேனி, அவர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா வந்து என்னன்னா, போர் எனி டைம் வந்துடும் அப்படிங்கறதான் ஒரு அதிர்ச்சிகரமான, நம்ம விரும்பத்தகாத சோகமான செய்தி. இந்த செய்தி வந்து பொய்யா போகணும் அப்படின்னு நான் வந்து மனசார விரும்புறேன். அடுத்த தகவல் அடுத்து என்ன வருதுன்னு நம்ம தகவல் அடுத்து பேசுவோம். நன்றி.